மதுரை அப்படின்னாலே எல்லாருக்குமே சட்ட நினைவுக்கு வருவது சித்திரை திருவிழாவும் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் தாங்க. அரசியல், பண்பாடு, கலாச்சாரம், பாசம் இப்படி பல பேர் நம்ம பல்வேறு சொன்னாலும் இன்னைக்கு அவனியாபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் கோலாகலமாக அந்த வாடிவாசலை விட்டு சீறி வரும் காளைகளை அடக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு காளையர்கள் ஒருபுறம் இருந்தாலும் மதுரையோட வரலாற்று சுவடுகளையும் மதுரையோட வாழ்வியல்களையும் டிஜிட்டல் முறையில் வரைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல நம்ம அவனியாபுரத்தை சேர்ந்த தம்பி ஒருத்தர். நமது நியூஸ் தமிழ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா பேசுபொருளாக இருக்கக்கூடிய தற்போது மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் குறித்தும் ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாரு. இன்னைக்கு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த பொங்கல் கிண்டி மதுரையை சேர்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்வது போல அவர் வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. அவருக்குள்ள இந்த ஓவியம் வரையக்கூடிய ஓவிய திறமை எப்படி வந்ததுன்னு கேட்கலாம். தம்பி வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு கோலாகலமா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகில் நீங்க வரையக்கூடிய படங்கள் வந்து பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு பொங்கல் அதுமா வரைஞ்சிருக்கீங்க, அந்த படத்தை பத்தி. கண்டிப்பான ஆக்சுவலா மதுரைன்னு சொன்னாலே கலாச்சாரம் பாரம்பரியம்னு எல்லாமே இருக்கும். அதுவும் காலங்காலமா பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தை கடத்தி வர்ற ஒரு முக்கியமான நகரங்கள்ல மதுரை தான் ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த கலாச்சாரம் வந்து இப்போ கலாச்சாரம்ன்றதே இப்போ டிஜிட்டல் ஃபார்ம்ல மாறிடுச்சு. ஸோ நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறணுன்றதுக்காக டிஜிட்டல்ல வந்து நம்மளோட மீனாட்சியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் அந்த ஆர்ட் பண்ணேன். மதுரைனாலே தெரியும் உங்களுக்கு, மீனாட்சி அம்மா தான், அந்த அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. பொங்கல் அதுவுமா அந்த அம்மா வந்து அவங்க சொக்கநாதர் கூட சேர்ந்து பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் பண்ணேன். அது நல்ல ஒரு வரவேற்பையுமே பெற்று இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் உலக புகழ் பெற்ற அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அந்த வாடி வாசல்ல இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை வரைஞ்சிருக்கீங்க, அது எப்படி? கண்டிப்பா அலங்காநல்லூருமே, அதாவது மதுரையோட அடையாளத்துல ஒண்ணு அலங்காநல்லூர். உங்களுக்கு அந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் யாருக்குன்றது மதுரை மக்களுக்கும் தெரியும், அலங்காநல்லூர் மக்களுக்கும் தெரியும். அந்த வாடிவாசல் வந்து அங்க இருக்க ஐயா முனியையாவுக்கு தான். அந்த முனியையா வந்து அந்த காளையோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல வரவேற்புமே பெற்றிருக்கு. தொடர்ந்து மதுரையோட திருவிழா இது மாதிரி ஒவ்வொரு படங்களும் வரையும் போது என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு, என்ன மாதிரி படங்கள் கேட்கிறாங்க உங்களோட நண்பர்கள்லாம்? கண்டிப்பா ஆக்சுவலா நான் நிறைய வரைஞ்சு, நான் டிஜிட்டலுக்குள்ள வந்தபோது நான் நிறையவே வரைஞ்சு போட்டுட்டு இருந்தேன். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மீனாட்சியை வரையும் போது, சித்திரை திருவிழா வந்து மீனாட்சியை நான் பேஸ் பண்ணி வரையும் போது என்னோட ஆர்ட் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்தே மக்கள் வந்து ஒரு கவனத்தை பெற ஆரம்பிச்சிருச்சு என்னோட ஆர்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா மீனாட்சியை வந்து எல்லாரும் சாமி மாதிரி பாக்குறத தாண்டி நாங்க எங்க ஊர்ல இருக்க ஒரு அம்மாவாவோ எங்களுக்கு ராணியா மட்டும் தான் நாங்க அதை பாத்துக்கு வந்தோம். ஜனரஞ்சகமான ஒரு சாமி ஆக்கிட்டோம் நாங்க. அதோட சேர்த்து அந்த டிஜிட்டல் ஃபார்ம்ல வந்து ரொம்ப ஜனரஞ்சகம் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டு ஒரு பொண்ணு மாதிரி அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்க அடுத்தடுத்து ஷேர் பண்ணாங்க. அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகி கேட்டாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சியே நீங்க நிறைய சீரிஸ் போடுங்க, மீனாட்சியை பத்தியே இன்னும் நிறைய சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் மீனாட்சி வச்சு சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி நானுமே பண்ணிட்டேன். அதே மாதிரி மதுரை அப்படின்னால சித்திரை திருவிழா தான். அழகர் இல்லாத ஒரு திருவிழா மதுரையை பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட மன்னர் திருமலை காலகட்டத்துக்கு அப்புறம் 600 ஆண்டுகளா இந்த திருவிழா நடக்குது. அழகர் புறப்பாடு, அந்த கருப்பணசுவாமி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? அழகர் புறப்பாடுன்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி அழகர் வந்து மத்த ஊர்ல அழகரை செலிப்ரேட் பண்றதுக்கும், சாரி மத்த ஊர்ல பெருமாளை செலிப்ரேட் பண்றதுக்கும் எங்க ஊர்ல வந்து நாங்க அழகரை செலிப்ரேட் பண்ணுவோம் டோட்டலாவே வேற. வெளியில இருந்து பார்த்தாங்கன்னா இது பெருமாளா, இவர் ரொம்ப ஆச்சாரமான சாமியாச்சின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இங்க சித்திரை திருவிழால அழகரோட அந்த ரோலே வேற மாதிரி இருக்கும். அவர் மக்களோட இறங்கிடுவாரு, மக்களோட இறங்கி மக்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா எங்க கூடயே தான் சுத்துவாரு. நாங்க எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்க எல்லாம் அழகர் வருவாரு, டாப் அடிப்பாரு, சாப்பிடுவாரு, கிளம்புவாரு. அது வந்து அதான் அந்த கருப்பணசாமி வந்து நாங்க ஏன் வந்து பர்டிகுலரா கருப்பணசாமி வரையன்னா, பெரிய பெரிய தெய்வங்களை கொண்டாடுறதுக்கு வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப ஆள் இருக்கு. அந்த நாட்டார் தெய்வங்களோட அந்த வழிபாடுன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்ப இருக்க அந்த இதுல வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. அதை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம நாட்டார் தெய்வங்கள், நம்ம காவல் தெய்வங்கள், ஏன்னா அவங்க நம்மளுக்காக உயிரை விட்டு சாமியானவங்க இல்ல. நம்ம கும்புற சாமி முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்மளுக்காக நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம குளத்தை காத்து தான் அவங்க வந்து சாமியா இருப்பாங்க. அவங்கள நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் எடுத்து கருப்பணசாமி வரையும் போது நிறைய சஜஷன் வர ஆரம்பிச்சு. சொடலமாடன் வரைங்க, காத்தவராயன் வரைங்க, சங்கிலி கருப்பணசாமி வரைங்க, மதுரை வீரன் வரைங்கன்னு சொல்லி நிறைய அவங்களோட தெய்வங்களை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானுமே பண்ணிட்டு இருக்கேன்.